அதில் அந்த மனிதனுடைய பெயர் யோசேப்பு. அவன் போட்டிருந்ததான அவனுடைய சட்டைகள் எல்லாம் உரிந்து விட்டு அவனை குழியில் போடுகிற அந்த காட்சியை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். அவன் விழுகும் பொழுது ஒரு இருண்ட இடத்திற்குள்ளாக அவன் விழுறான். மிகவும் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறான். தன்னை விதமாக தன்னுடைய தகப்பனாரால் போடப்பட்டதான அந்த விலையுயர்ந்த அந்த ட்ரெஸ்ஸை உறிஞ்சிட்டு அவனை அப்படியே அந்த குழியில் தூக்கி போடுற காட்சியை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். இவ்விதமாக இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் நீங்கள் தேவனை ஆராதித்து கொண்டிருந்தாலும், இயேசுவை நீங்கள் துதித்து கொண்டிருந்தாலும், உங்கள் மேல் போடப்பட்டதான அந்த விலையுயர்ந்ததான அந்த ரட்சிப்பு என்றதான அந்த வஸ்திரத்தை உரிந்துவிட்டு உங்களை குழியிலே தூக்கி போட்டிருக்கிறதாக நான் பார்க்கிறேன். ஒரு இருண்டதான ஒரு இடத்திற்குள்ளாக நீங்கள் இருப்பது போல இப்பொழுது இருக்கிறீர்கள். உங்களை சுற்றிலும் வெளிச்சம் இல்லாதபடிக்கு காணப்படுகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் இருந்ததான எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களை விட்டு விலகி போய்விட்டது. உங்களுடைய எல்லைகளிலே சமாதானம் இல்லாதபடிக்கு சஞ்சலத்தோடு இருக்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், அந்த இருளின் காலத்தை நான் முடிய பண்ண போகிறேன். அந்த இருளின் வாழ்க்கைக்கு நான் ஒரு முடிவு உண்டாக்குகிறேன். அந்த குழியில் இருக்கிறதான உன்னை தூக்கி எடுத்து உனக்கென்று நான் விசேஷித்தமாய் ஒரு ராஜ வஸ்திரத்தை நான் உனக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன். அந்த ராஜ வஸ்திரம் உன்மேல் போர்த்தப்படும்படி நீ அந்த நாள் மட்டும், அந்த நிமிடம் மட்டும் நீ என்னுடைய சமூகத்தில் ஜெபத்திலே காத்திருப்பாயானால், என்னுடைய வார்த்தையை விசுவாசி இருப்பாயானால், நிச்சயமாகவே நான் செய்ய நினைத்தது எந்த ஒரு சக்தியாலும் தடை செய்ய முடியாது என்று சொல்லி ஆவியானவர் இந்த நேரத்தில் நம்மோடு சொல்லி கொண்டிருக்கிறார். நிறைய பேருடைய வாழ்க்கை அவள் போட்டிருந்ததான அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை அவளை விட்டு எடுத்து அவளை குழியில் போட்டிருப்பது போல் இருக்கிறீர்கள். நிறைய பேர் குழியில் இருந்து கொண்டு கதறி கொண்டிருக்கிறீங்க. என்றைக்கு எனக்கு ஒரு விமோச்சனம் வரும், என்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை நான் பார்ப்பேன், இந்த குழியிலேயே நான் செத்து போயிடுவேனோ அப்படின்னு சொல்லி நீங்கள் புலம்பிக் கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்கிறார், உன்னுடைய குழியின் வாழ்க்கை இதோடு ஒரு முடிவுக்கு வருகிறது. உன்னுடைய வாழ்க்கைக்கு நான் ஒரு விடுதலையை கொடுக்கிறேன். உன்னை உயர்த்தி நிறுத்தப் போகிறேன். உனக்கென்று நான் பிரத்யேகமாக செய்து வைத்திருக்கிறதான அத்தனை ஆசீர்வாதங்களும் ஒன்று விடாமல் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து சேரப்போகிறது. அது வரையந்தம் நீ என்னை விட்டு விலகாதபடிக்கு என்னுடைய சமூகத்தில் நீ பொறுமையோடு காத்திருக்கும்படியாக கர்த்தர் நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். இந்த நேரத்தில் நமக்கு தேவை பொறுமையும் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறதான காரியம். நிறைய பேர் அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு சில காரியங்களை நாம் எடுத்து விடுகிறோம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, தங்களுடைய குடும்பத்தை விட்டு வெளியேறும்படியாக, அந்த சூழ்நிலையை விட்டு விதமாவது வெளியேறும்படியாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறாங்க. முயற்சி செய்கிறவர்கள் அவங்க அதில் போய் வெற்றி பெறவே முடியாது. கர்த்தருடைய கரத்தில் நீங்களும் நானும் அமர்ந்து இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை கொண்டு செய்ய நினைத்திருக்கிற எல்லா காரியங்களையும் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் நம்மை காண செய்ய போகிறார். அவசரப்படுவதினாலே, ஆத்திரப்படுவதினாலே, அந்த இடத்தை விட்டு நீங்கள் விலகி போய்விடுவதினாலே நீங்கள் நினைக்கிற எந்த ஆசீர்வாதமும் உங்களை வந்து சேராது. கர்த்தருடைய சித்தத்திற்கு நீங்கள் முற்றிலுமாக ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய வேலைக்காக நாம் முழுவதுமாக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இதுதான் இந்த காலை வேளையில் கர்த்தர் நம்மிடத்தில் சொல்லுகிறதான ஒரு காரியம். நம்முடைய இருண்ட வாழ்க்கையில் தேவன் நமக்கு உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை தான் நாம் இந்த நாளிலே பார்க்க போகிறோம். How God works in dark times. இருண்ட நேரத்தில் கர்த்தர் எவ்விதமாக நமக்கு உதவி செய்வார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலுமே அவங்க ஆபிரகாமின் மூலமாக, ஈசாக்கு, யாக்கோபு மூலமாக அவர்கள் நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டதாக இருந்தாலும் அவங்க ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவங்க ஒரு இருண்ட இடத்திற்குள்ளே போயிட்டாங்க. எகிப்தில் போய் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. ஆனாலும் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்ததான அவர்களை
விடுவிக்கும்படியாக கர்த்தர் பிரத்யேகமாக ஒரு இரட்சகனை கர்த்தர் ஏற்படுத்தினார். அவரது பெயர் தான் மோசே. அந்த மோசேக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்தி அவரால் அனுப்பப்பட்டு எகிப்திலிருந்து விடுதலை பண்ணி கொண்டு வந்து வனாந்தரத்தில் நடத்தி கொண்டு வந்த நேரத்தில் ஜனங்கள் எல்லாரும் முறுமுறுத்தாங்க. அவருடைய வார்த்தையை நம்பலை, விசுவாசிக்காமல் நிறைய காரியங்களை அவங்க செய்தாங்க. அதனால் அவங்க பெற்றதான அந்த தண்டனைகள் மிகவும் அதிகமாக இருந்தது. இவ்விதமாக இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வாதத்திற்கென்று பிரத்யேகமாக அழைக்கப்பட்டவங்க, அவங்களுக்கென்று நியமிக்கப்பட்டதான கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கும்படியாக மோசேயின் மூலமாக கர்த்தர் ஒரு கட்டளையை பிறப்பித்திருந்தார். ஆனால் இந்த கட்டளை நிறைவேற முடியாதபடிக்கு அவர்களுக்கு எதிராக சத்துரு என்ன பண்ணிட்டு இருந்தான், நிறைய காரியங்களை செய்து கொண்டிருந்தான். அதை உணர முடியாதபடிக்கு அவர்கள் என்ன பண்ணாங்க, தாங்கள் யார் என்பதையே மறந்துட்டாங்க. தாங்கள் வெளியேற பெற்றவங்க, பிரித்தெடுக்கப்பட்டவங்க, கானானுக்குள்ளே நுழையும்படியாக தேவன் என்னை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி அறிந்திருந்தாலும் அறியாதவர்களைப் போலவே அவர்கள் என்ன பண்ணாங்க, அவங்க கிரியை செய்ய ஆரம்பித்தாங்க. அந்த கானானுக்குள்ளே நுழைய முடியல. நுழைந்த பின்பாடும் அவங்களை வழி நடத்தும்படியாக மோசே இருந்தவர் இறந்துட்டார். அதற்கப்புறமா கர்த்தர் ஒரு தலைவனை ஏற்படுத்தினார். அவர் பெயர் தான் யோசுவா. மோசே இறந்த பிறகு அவளை வழி நடத்தும்படியான ஒரு பெரிய பொறுப்பை யோசுவாவுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். இந்த யோசுவா நடத்தி கொண்டு வந்ததான வேளைகளில் இவர்கள் நிறைய யுத்தங்களை செய்தார்கள், நிறைய வெற்றியை பெற்றுக்கொண்டார்கள். ஒரு சில இடங்களில் தோற்று போனார்கள். காரணம், அவங்களிடத்தில் காணப்பட்டதான மறைந்து காணப்பட்டதான சில பாவங்கள். எரிகோவிலிருந்து சில காரியங்களை இச்சித்து ஆகான் என்கிறதான மனிதன் சில பொருட்களை திருடி கொண்டு வந்து தன்னுடைய வீட்டிலே அவன் புதைத்து வைத்திருந்தான். அது நிமித்தமாக அதன் பின்பு நடந்ததான யுத்தத்தில் பெரிய தோல்வியை கண்டார்கள். யோசுவாவும் அந்த ஜனங்களும் அவருடைய சமூகத்தில், தேவ சமூகத்தில் விழுது அழுது புலம்பின பொழுது கர்த்தர் சொல்கிறார், நீ எழுந்துரு, நீ எவ்வளோ நாளைக்கு இப்படி பண்ணிக்கிட்டே இருப்ப? நான் விரும்பாத சில காரியங்கள் உங்கள் மத்தியில் இருக்கிறது, அதை உங்கள் விட்டு விலக்கும் பொழுது நான் உங்களுக்கு வெற்றியை தருவேன் என்று சொல்லி எச்சரித்தார். அதன்படி அவர்கள் சீட்டு போட்டு அந்த ஆகானை கண்டுபிடித்து அவனுடைய குடும்பத்தையும் அவனையும் என்ன பண்ணாங்க, கல்லெறிந்து கொள்கிறார்கள். அதன் பிறகு அவர்கள் நிறைய யுத்தங்களை செய்து வெற்றியை பெற்றுக்கொண்டாலும் யோசுவா மரித்த பிறகு இந்த ஜனங்கள் மறுபடியுமாக தங்கள் விட்டு வந்ததான காரியங்களை, அந்நிய தெய்வங்களை தங்களுக்கு தெய்வமாக கொண்டு, எந்த தெய்வம் அந்நியர்களுக்கு உதவி செய்யாமல் இருந்துச்சோ அந்த தெய்வங்களை இவங்க என்ன பண்ணாங்க, மறுபடியுமாக தெரிந்து கொண்டு தங்களுடைய தெய்வமாக மாற்றி அவைகளை ஆராதித்து வந்த பொழுது கர்த்தர் என்ன பண்ணாருன்னா அவர்களை ஒரு எதிரி நாட்டினுடைய கையில் கொடுத்துட்டார். அங்கே போய் கொஞ்ச நாள் இருந்து கஷ்டப்பட்டு கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் கூக்குரலை கேட்டார். அதன் பிறகு அவர்களுக்கு சில நியாயாதிபதிகளை கர்த்தர் அனுப்பினார். அபிதமாய் அனுப்பப்பட்ட ஒரு நியாயாதிபதி தான் கிதியோன் என்பவன். இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும் பொழுது இவர் மிகவும் அற்பமான ஒரு குடும்பத்திலிருந்து பிறந்தவர். நம்ம அதை குறித்து வாசிக்கலாம் பாருங்க. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். இந்த 6ஆம் அதிகாரத்தில் இவங்களுடைய நிலைமையை நாம் நன்றாக அறிய முடிகிறது. இதில் முதலாவது நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரலும் நம்ம வாசிக்கலாம் பாருங்க. அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையும் அறியாத வேறொரு சந்ததி அவருக்கு பின் எழும்பிற்று. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து பாகால்களை சேவித்து
தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின அவருடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு தங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றி போய் அவளை பணிந்து கொண்டு கர்த்தருக்கு கோபமூட்டினார்கள். அவர்கள் கர்த்தரை விட்டு பாகாலையும் அஸ்தரோத்தையும் சேவித்தார்கள். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேல் மேல் கோபம் மூண்டவராகி அவர்கள் அப்புறம் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாதபடிக்கு கொள்ளையிடுகிற கொள்ளைக்காரர் கையில் அவர்களை ஒப்பு கொடுத்து அவளை சுற்றிலும் இருக்கிற அவர்கள் பகைஞரின் கையில் விற்று போட்டார். கர்த்தர் சொல்லியபடியும் கர்த்தர் அவளுக்கு ஆணையிட்டிருந்தபடியும் அவள் புறப்பட்டு போகிற இடமெல்லாம் கர்த்தருடைய கை தீமைக்கென்றே அவளுக்கு விரோதமாய் இருந்தது. மிகவும் நெருக்கப்பட்டார்கள். அப்போது என்னை விட்டுட்டு விலகி போனீங்கன்னா உங்களுக்கு நெருக்கம் வரும் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தோம். அதை அறிந்தும் அறியாதவர்களைப் போல இவர்கள் என்ன பண்ணுறாங்க, பாகாலை இவர்கள் வணங்கி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் சொன்னதுபடியே தீமைகளை இந்த ஜனங்களுக்கு அவர் அனுமதிக்கிறார். எதிரிகள் மூலமாக கொள்ளையிடும்படியாக இவர்களை அவருடைய கையில் கொடுக்கிறார். இப்போ 6ஆம் அதிகாரம் பாருங்கள். 6ஆம் அதிகாரத்தில் முதல் 2-3 வசனங்களை 5 வசனங்களை வாசிக்கலாம் பாருங்கள். பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார். மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளிலும் குகைகளிலும் அரணான ஸ்தலங்களிலும் அடைக்கலங்களாக்கி கொண்டார்கள். இஸ்ரவேலர் விதைத்திருக்கும் பொழுது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்து புத்திரரும் அவளுக்கு விரோதமாக எழும்பி வந்து அவளுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தையாகிலும் ஆடு மாடுகள் கழுதையாகிலும் வைக்காதே போனார்கள். அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டுக்கிளிகளைப் போல் திரளாய் வருவார்கள். அவர்களும் அவர்கள் ஒட்டங்களும் எண்ணி முடியாததாக இருக்கும். இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்துவிட அதிலே வருவார்கள். இன்றைக்கி நம்முடைய சூழ்நிலையும் இப்படி தான் இருக்குது. பிசாசினாலே தாக்கப்பட்டு நெருக்கப்பட்டு கைவிடப்பட்டு இன்றைக்கி எந்த இடத்துக்கு போகிறதுன்னு தெரியாமலேயே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமலேயே நாம் விழித்து கொண்டிருக்கிறோம். இதிலிருந்து நமக்கு யார் உதவி செய்கிறது? அவங்க போய் தங்கி ஒளிந்து கொள்வதற்கு அவங்க என்ன பண்ணுறாங்களாம், குகைகளிலும் மலைகளிலும் போய் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, தங்களை மறைத்து கொண்டு இருக்கிறாங்க, அடைக்கலமாய் அவர்கள் வைத்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் தேவன் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு அடைக்கலமும் பலனும் கோட்டையுமாக இருக்கிறேன் என்று சொல்லி அந்த தேவனை இவங்க அடைக்கலமாக கொள்ளாமல் இவங்க என்ன பண்ணுறாங்க, மலைகளிலும் குகைகளிலும் அடைக்கலங்களாக புகுந்து கொள்கிறார்கள். அவங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ தான் விதைத்தாலும் எல்லாத்தையும் வாரிக்கிட்டு போயிடுறாங்க. அவங்களுடைய ஆடு மாடுகள் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுட்டு போயிடுறாங்க. இதே போல தான் இன்றைக்கு நம்முடைய சம்பாத்தியம், நம்முடைய குடும்ப வருமானம் எவ்வளோ தான் நம்ம சம்பாதிச்சாலும் நம்முடைய கையில் மீந்து இருக்கிறது என்று பார்த்தா எதுவுமே கிடையாது. காரணம் தெரியுங்களா? நம்முடைய வாழ்க்கையில் அந்நிய தெய்வங்கள் காணப்படுகிறது, அந்நிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது. அந்நிய துங்கத்தோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அந்நியர்களோடு நமக்கு ஒரு தொடர்பு இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டதான தேவ ஜனங்களாகிய நமக்கு ஒரு வேறு பிரிதலின் வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்நியர்களோடு தான் போய் உட்காந்துட்டு இருக்கிறோம், ரட்சிக்கப்படாதவர்களோடு தான் போய் உட்காந்துட்டு இருக்கிறோம், அவங்களோட தான் நம்ம பேசி கொண்டு இருக்கிறோம், அவங்களோட தான் நம்முடைய எல்லா தொடர்புகளும் இருக்கிறது. அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய கஷ்டங்களும் நஷ்டங்களும் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆனாலும் யோசேப்பை குறித்து கர்த்தர் ஒரு உன்னதமான நோக்கத்தை வைத்திருந்தார். அவனுக்கு சொப்பனங்களின் மூலமாக தேவன் செய்ய போகிறதான ஆசீர்வாதங்களை விளக்கி காண்பித்தார். அதெல்லாம் பார்த்து கொண்டிருந்ததான யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அவருடைய நினையாத நேரத்தில் அவருடைய சகோதரர்களால் அவருடைய தகப்பனால் போடப்பட்ட அந்த வஸ்திரத்தை உரிந்து விட்டு அவனை கிணற்றிலே தூக்கி போட்டப்பட்டது போல இன்றைக்கு சத்துருவும் நம்முடைய வாழ்க்கையை குழிகளிலே தூக்கி வீசி போட்டிருக்கிறான். கர்த்தர் இந்த நேரத்தில் நமக்கு உதவி செய்ய போதுமானவர். அவரை நம்ம விசுவாசிக்கணும். முதலாவது நீங்களும் நானும் ஆராதிக்கிறதான தேவன் யார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட்ட சந்தோஷமும் சமாதானத்தையும் இன்றைக்கு இழந்து போயிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கொடுத்ததான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இழந்து போயிருக்கிறோம். காரணம் என்ன? தேவனை மறந்துவிட்டோம்,
புற ஜாதிகளோடு நாம் தொடர்பு இருக்கிறது. இதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் இவ்வளவான நெருக்கங்கள் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆகவே நாம் இப்பொழுது மற்றவர்களை குறை சொல்லாதபடிக்கு, தெய்வத்திடத்தில் போய் நொந்து கொள்ளாதபடிக்கு, நம்முடைய காரியங்களை நாம் தேவ சமூகத்தில் உணர்ந்து அறிக்கை செய்து அவைகளிலிருந்து வெளியே வரும்பொழுது கர்த்தர் நம்முடைய இருளை வெளிச்சமாக மாற்றுவார். கால் சறுக்குகிறது என்று சொல்லும் பொழுது அவருடைய கிருபை நம்மை தாங்க போதுமானதாக இருக்கிறது. இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எவ்வளோ நாளைக்கு இப்படியே சரிவிலேயே இருக்கிறது. சிலவங்க எழுந்திருப்பாங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் தீர்மானம் எடுப்பாங்க, அது ஒரு சில நாட்களுக்குள்ளே மறுபடியும் மறந்து போயிடும். மறுபடியுமா பழைய நிலைமைக்குள்ளே போயிடுவோம். மறுபடியுமா பழைய கஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்துடும். இவ்விதமாக தான் தொடர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை அவர்கள் அவ்வப்போது பெற்றுக்கொள்வார்கள். தேவனை மறந்து மறுபடியுமாக பழைய காரியங்களுக்குள்ளே போவாங்க. கர்த்தர் ஒரு எதிரி நாட்டினுடைய கையில் இவங்களை ஒப்பு கொடுப்பார். அவங்க இவங்களை போட்டு நசுக்குவாங்க. அந்த நெருக்கத்துக்கு மத்தியில் இவங்க தேவனை நோக்கி முறையிடுவாங்க. கர்த்தருடைய சமூகத்தில் அந்த முறையீடு போகும்பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவார்? இவங்களுக்கு உதவி செய்யும்படியாக விடுதலையை தருவார். விடுதலையை பெற்றுக்கொண்டதான அந்த ஜனங்கள் சற்று நாட்கள் இவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. மறுபடியுமாக பழைய காரியத்துக்குள்ளே போயிடுவாங்க. இப்படி தான் அவங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படி தான். பெற்றுக்கொண்டதான ரட்சிப்பை இழந்து போய்விட்டோம். தேவன் விரும்பாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. நம்மை சும்மா எதிரி நாடுகளுடைய கையில் கொடுக்கல. அவர் நம்மை ஒரு உணர்வடைய செய்யும்படியாகவே கர்த்தர் இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் சில போராட்டங்களை அனுமதித்திருக்கிறார். இந்த போராட்டங்களுக்காகவும் நாம் தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். நெருக்கங்களுக்காக நாம் நன்றி சொல்லணும். நம்மை புடமிட்டு பொன்னாக விளங்கச் செய்யும்படியாகவே கர்த்தர் நம்மை புடமிட்டு கொண்டிருக்கிறார். தேவ சமூகத்தில் நம்மை சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆனால் ஏன் இந்த காரியம் வாழ்க்கையில், என் குடும்பத்தில், என் எல்லையில் ஏன் இப்படி இருக்குது? நல்ல காரியங்களை தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஆலயத்துக்கு ஒழுங்காக வந்துட்டுருக்கிறேன், ஆராதனைக்கு வந்துட்டுருக்கிறேன். ஆனால் நம்மளை அறியாதபடியே நமக்குள்ளாக சில தீமையான காரியங்களும் நம்மை அறிந்தும் அறியாதவளை போல் இருக்கிறது. நம்முடைய கண்களை பிசாசு குருடாக்கி வைத்திருக்கிறான். கண்கள் திறக்கப்படும் பொழுது நம்மால் தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவர்களை நம்முடைய கண்களினால் பார்க்க முடியும். நம்முடைய கைகளினால் அவைகளை சுதந்திரித்து கொள்ள முடியும். ஆனால் இன்றைக்கி சுதந்திரித்தது எல்லாமே நம்மை விட்டு விலகி போய் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்டதான சூழ்நிலையில் தான் கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புகிறார் இஸ்ரவேலர்களுக்கு. அந்த தீர்க்கதரிசியுடைய பெயர் எங்கே சொல்லப்படலை. பெயர் சொல்லாத ஒரு தீர்க்கதரிசி. அவர் என்ன பண்ணுறாரு? 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரலும் வாசிக்கலாம் பாருங்க. கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அவரிடத்துக்கு அனுப்பினார். அவன் அவர்களை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் உங்களை எகிப்திலிருந்து வரவும் அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்படவும் செய்து எகிப்தியர் கையினின்றும் உங்களை ஒடுக்கின யாவருடைய கையினின்றும் உங்களை ரட்சித்து அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் உங்கள் தேசத்தில் உள்ள எமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன். நீங்களோ என் சொல்லை கேளாதை போனீர்கள் என்கிறார் என்று சொன்னான். கர்த்தர் தெளிவாக பேசுகிறார். ஒரு தீர்க்கதரிசி அனுப்பிச்சு அவங்களோட பேசுகிறார். என்ன சொல்கிறார் ஆண்டவர்? நீங்கள் அந்த தெய்வங்களுக்கு நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், பயப்படாதீங்க அப்படின்றாரு. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க? இவங்க என்ன பண்ணுறாங்க? கர்த்தருடைய வார்த்தையை கேட்காம எதிரிகளுடைய செயல்களை பார்த்து இன்னும் மேற்கொண்டு இன்னும் பயந்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்க பயந்துக்கிட்டு இருக்கிறதுனால கர்த்தர் என்ன பண்ணாருன்னா ஒரு தூதனை அனுப்புகிறார். 11ஆவது வசனத்திலேருந்து பாருங்கள், 11லேருந்து 12ஆம் வசனம் வரலும் வாசிக்கலாம். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேசியனான யோவாசின் ஊராக்கிய ஓப்பராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிப்பதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். கர்த்தருடைய தூதனானவர்
அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றான். இப்போ எதிரிகள் இடத்துல பயந்து கொண்டு அந்த ஆலைக்கு அருகில், தன்னுடைய வீட்டுக்கு அருகிலேயே, ஒருவேளை எதிரிகள் வந்துட்டால் அதை கொண்டு போய் அந்த ஆலை அடிக்கிறதான அந்த பொருட்களை எல்லாம் காப்பாற்றணும் இல்லையா? ஆனால் என்ன பண்ணுறாரு, இவர் அந்த ஆலைக்கு பக்கத்திலேயே சமீபமாக அதை போரடித்து கொண்டு இருக்கிறார். தேவன் ஒரு தூதனை அனுப்புகிறார். அவர் வந்து சொல்கிறாரு, அவனை பார்த்து என்ன சொல்கிறாரு, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். இன்றைக்கி நம்மளை பார்த்து ஆண்டவர் அப்படி தான் சொல்கிறார். ஒருவேளை பயந்துட்டு இருக்கலாம். கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே. காரணம், நம்மை குறித்து தேவன் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். உன்னுடைய இருளை நான் வெளிச்சமாக மாற்றப் போகிறேன். சறுக்கினதான இடத்திலிருந்து நான் உன்னை உயர்த்தி நிறுத்தப் போகிறேன். குழியில் விழுந்திருக்கிறதான உன்னை நான் தூக்கி எடுத்து நிறுத்தப் போகிறேன். உன் மேலிருந்து சட்டையை உருவிட்டாங்களா, நான் உனக்கு ஒரு புது ட்ரெஸ்ஸை உனக்கு போட போகிறேன். உங்கள் தகப்பன் வீட்டில் நீங்கள் பெற்றுக்கொண்டதான அந்த ட்ரெஸ்ஸை விட நான் கொடுக்குற ட்ரெஸ் வந்து உனக்கு உயர்ந்த அதிகாரத்தை கொடுக்க போகிறது. யோசேப்பு பாருங்கள், அதுக்கப்புறம் அந்த முழு தேசத்திற்கும் அதிபதியாக மாறுகிறார். பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அவர் வந்துட்டார். அவருடைய ஏற்கனவே சிறையில் இருந்ததான சிறைச்சாலை வஸ்திரங்கள் எல்லாம் களையப்படுகிறது. செய்யாத தவறுகளை செய்தான் என்று சொல்லி இவரை சிறையில் அடைக்கிறாங்க. ஆனாலும் கர்த்தருடைய நேரம் வந்தது. இவர் உதவி வரும் என்று சொல்லி ஒரு மனிதனை நம்பினார். அந்த மனிதனும் இவர்கிட்ட உதவி பெற்றுக்கொண்டு விடுதலையாகி போய் இவரை மறந்துட்டார். அந்த மனிதன் மறந்தாலும் இவரை அழைத்ததான கர்த்தர், அவர் ஒரு நாளும் மறவாதவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் தான் மறவாமல் நம்மை நினைக்கிறதான தேவனாக இருக்கிறார். நம்ம அந்த பாடலை பாடலாமா? மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்ல போகிறோம். நம்ம நினைவு கூர்ந்திருக்கிறார். இந்த நேரத்தில் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். அவரை பார்த்து நம்ம நன்றி சொல்ல போகிறோம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்லேன். ஹல்லேலூயா. அந்த தெய்வத்திற்கு நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த பாடலை பாடி நாம் தேவனுக்கு நாம் நன்றி சொல்ல போகிறோம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரையிலும் நடத்தினீரே. ஹல்லேலூயா. நம்முடைய பலத்தினாலே நம்முடைய திறமையினாலே நடந்தோம் என்று சொல்லி நினைக்கிறோம். இல்லை, நம்முடைய நினைவாகவே இருக்கிற ஒரு தகப்பன் ஒருவர் உண்டு. அவர் தான் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. இப்போ அவரை நினைத்து நம்ம பாடப்போகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேச நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எபினேச நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி
சொல்வே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவரீரே. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவரீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. குறைவுகள் அனைத்தையுமே மகிமையிலே நிறைவாக்கினீ. குறைவுகள் அனைத்தையுமே மகிமையிலே நிறைவாக்கினீ. ஊழியம் செய்வதற்கு போதுமான பலன் தந்து உமக்காக உழைக்க வைத்தீ. ஊழியம் செய்வதற்கு போதுமான பலன் தந்து உமக்காக உழைக்க வைத்தீ. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவி நீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி
நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஆண்டவர் விதமாக கிதியோனை பராக்கிரமசாலியேன்னு சொல்லி தேவன் அழைக்கும் பொழுது கிதியோனுடைய நிலைமை எவ்விதமாக இருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். 13ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம் பாருங்கள். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். பாருங்கள், கிதியோன் சொல்லுகிறதான அந்த ஸ்டேட்மெண்ட். அவர் என்ன சொல்கிறாரு? ஆண்டவனே, நீங்கள் எங்களோடு இருந்தீங்கன்னா எங்களுக்கு ஏன்பா அப்படிலாம் நடக்கணும்? எங்களை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? மீதியானுடைய கையில் ஒப்பு கொடுத்துட்டீங்க. எவ்வளோ அற்புதம் செய்து வனாந்தரத்தில் எங்களை நடத்தி வந்தீங்கன்னு எங்களுடைய முற்பிதாக்களெல்லாம் சொன்னாங்க. அப்படி நடத்தி வந்ததான தேவன் இன்றைக்கு ஏன் அற்புதம் செய்யலை? கர்த்தரா அவங்க மீதியானியர் கையில் கொடுத்தாரு? இல்லை. இவங்களுடைய வாழ்க்கையில் காணப்பட்டதான சில பாவங்கள், விக்கிரக வல்லமைகள் இவர்களை மீதியானுடைய கையில் ஒப்பு கொடுத்துருச்சு. ஆனால் அப்படிப்பட்டதான அந்த கிதியோனை கர்த்தர் மறுபடியும் எடுத்து உபயோகப்படுத்துகிறவராக இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு சந்தேகம். பேசுகிறது நீங்கள் தான் சொன்னால் எனக்கு ஒரு அடையாளத்தை காமிங்க ஆண்டவரே. நான் உங்களுக்கு ஆகாரத்தெல்லாம் கொண்டு வர போகிறேன். அதை நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் எடுத்துக்கணும், நீங்கள் சாப்பிட்ணும். அது கொண்டு வர வரையிலும் நீங்கள் இங்கே இருப்பீங்களா? அப்பயும் அவருக்குள்ள ஒரு சந்தேகம். ஆண்டவர் சரி நீ கொண்டு வான்னு சொன்னார். கொண்டு வந்ததான அந்த ஆகாரத்தை அவருடைய தன்னுடைய கையில் இருந்ததான கோழி நுனியினால் இதை தொட்டு அதை அங்கீகரித்து கொண்டார். அதுக்கப்புறம் மறுபடியும் அவருடைய வாழ்க்கையில் ஒரு சந்தேகம். அவர் என்ன பண்ணுறார் தெரியுங்களா? 7ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம் பாருங்கள். அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி, தேவரீர் சொன்னபடி என் கையினாலே இஸ்ரவேலை ரட்சிக்க வேண்டுமானால் இதோ நான் மயிருள்ள ஒரு தோலை களத்தில் போடுகிறேன். பனி தோளின் மேல் மாத்திரம் பெய்து பூமியெல்லாம் காய்ந்திருந்தால் அப்பொழுது தேவரீர் சொன்னபடி இஸ்ரவேலை என் கையினால் ரட்சிப்பீர் என்று அதனாலே அறிவேன் என்றான். அப்படியே ஆயிற்று. அவன் மறுநாள் காலமே எழுந்திருந்து தோலை கசக்கி அதிலிருந்த பனி நீரை ஒரு கிண்ணம் நிறைய பிழிந்தான். அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி, நான் இன்னும் ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன். உமது கோபம் என் மேல் மூழாதிருப்பதாக. தோளினாலே நான் இன்னும் ஒரே விசை சோதனை பண்ணட்டும். தோல் மாத்திரம் காய்ந்திருக்கவும் பூமி எங்கும் பனி பெய்திருக்கவும் கட்டளையிடும் என்றான். அப்படியே தேவன் அன்று ராத்திரி செய்தார். தோல் மாத்திரம் காய்ந்திருந்தது, பூமி எங்கும் பனி பெய்திருந்தது. பாருங்கள், முதலாவது ஒரு அடையாளத்தை கேட்குறாரு. நான் கொண்டு வர வரலும் நீங்கள் இருக்கணும்னாரு. அதற்கும் ஆண்டவர் சரினார். அதுக்கப்புறமா மறுபடியும் அவர் ஒரு அடையாளத்தை கேட்குறாரு. இந்த அந்த பனி அந்த தோலை நான் போட போகிறேன். தோலில் மாத்திரம் பனி பெய்யணும், மற்ற இடமெல்லாம் காய்ந்திருக்கணுன்றாரு. அதை பிழிஞ்சு ஒரு கிண்ணி நிறைய தண்ணி எடுக்கிறாரு. அப்பயும் அவருக்குள்ள ஒரு சந்தேகம். இன்னும் ஒரு விஷயம். இப்படி தான் நம்ம நிறைய நேரத்தில் நம்ம தேவ சமூகத்தில் பொருத்தனை பண்ணி, இந்த ஒரு விஷயம் ஆண்டவரே, இந்த ஒரு மாதம் ஆண்டவரே, நீங்கள் எனக்கு எப்படியாச்சும் உதவி செய்யுங்க, நான் உங்களை இனிமேல் விடவே மாட்டேன்னு சொல்லிவிட்டு, இப்போ நம்ம ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து பாருங்களேன், ஒவ்வொரு மாதமும் திருவிருந்து எடுக்கிற நேரத்தில் நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தர் நமக்கு உணர்த்துவார். அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணிடுறோம் தெரியுங்களா? ஒரு பொருத்தனை செய்கிறோம். அது ஒரு 2 நாள் இருக்கும், 2 நாள் இல்லைன்னா ஒரு வாரம் இருக்கலாம். அடுத்த வாரத்துக்குள்ளே மறுபடியும் போயிடுறோம். இப்படி நம்ம எத்தனை தடவை கீழே விழுந்து விழுந்து எழுந்திருந்தாலும் நம்மை அழைத்ததான தேவன் அவர் மாறாதவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் தான் இந்த நாளிலும் அவருடைய சபையில் நம்மை நிலைநிற்க செய்திருக்கிறார். இந்த தேவன் தான் நம்மை சதா காலங்களிலும் நடத்த போதுமானவராக இருக்கிறார். மரண பரியந்தம் நம்மை நடத்த போதுமானவராக இருக்கிறார். பலவீன நேரத்தில் நமக்கு பலன் தந்து நமக்கு புதிய உற்சாகத்தை கொடுத்திருக்கிறார். எத்தனையோ நேரம் பலவீனத்தில் இனி மரிச்சு போயிடுவேன்னு சொல்லி நினைச்சதான நேரங்கள் உண்டு. ஒரு மரண பயம் பிடிச்சிருந்தது. அந்த நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து செபித்தோம்.
கர்த்தர் நமக்கு அந்த சுகத்தை கொடுத்தாரு. அந்த சுகம் இன்னும் நமக்குள்ளே இருக்குது. ஆனால் தேவன் மாத்திரம் நம்மக்கிட்ட இல்லாமல் போயிட்டார். அவரை மறந்து போயிட்டோம். அவருக்கு பயப்படுகிற பயம் நம்மக்கிட்ட இல்லாமல் போயிடுது. இதனால தான் இன்றைக்கி நிறைய பேரை அவங்க போட்டிருக்கிறதான அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை அவங்கள விட்டு நீக்கி அவங்கள குழியில் போட்டு விடுகிறதாக கர்த்தர் எனக்கு காண்பித்தார். குழியில் இருக்கிறதான நம்மை தூக்கி எடுத்து மறுபடியுமாக நிலைநிறுத்த போதுமானவராக இருக்கிறார். குழியில் இருந்து தூக்கி கண்மலையில் நிறுத்தி நீரே, குழியில் இருந்து தூக்கி கண்மலையில் நிறுத்தி நீரே. அல்லேலூயா அல்லேலூயா, மகிமை உமக்கு தான். அல்லேலூயா அல்லேலூயா, மாட்சிமை உமக்கு தான். அல்லேலூயா அல்லேலூயா, மகிமை உமக்கு தான். அல்லேலூயா அல்லேலூயா, மாட்சிமை உமக்கு தான். உம் சித்தம் செய்வதில்தான் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உம் வசனம் இதயத்திலே தினம் தியானமாய் கொண்டுள்ளேன். சித்தம் செய்வதில்தான் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உம் வசனம் இதயத்திலே தினம் தியானமாய் கொண்டுள்ளேன். காரணம் என்ன தெரியுங்களா? நம்முடைய இருதயத்துக்குள்ள தேவனுடைய வசனம் இல்லாமல் போயிடுச்சு. வெறுமையாக்கப்பட்டதான சூழ்நிலையில் இருக்கிறோம். அதுதான் இன்னைக்கு நம்மளை வெறுமையாக்கி கொண்டு இருக்கிறது. மீதியானியருடைய கையில் நமக்கு சேர வேண்டிய எல்லா பொருட்களும் அவன் கொள்ளை எடுத்து போயிட்டான். காரணம், நாம் தேவனை மறந்துட்டோம். அந்நிய தெய்வங்களை நமக்குள்ளாக கொண்டிருக்கிறோம். அந்நிய தெய்வம்னா அந்நிய தெய்வத்தை நம்ம கும்பிடல, புறஜாதிகளிடத்தில் காணப்படுகிற பழக்க வழக்கங்கள், புறஜாதிகளிடத்தில் கர்த்தர் வெறுத்ததான காரியங்கள் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்துக்குள்ளாக எல்லைகளுக்குள்ளாக இருந்து கொண்டு நம்மை வெறுமையாக்கி கொண்டே இருக்கிறது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நமக்குள்ளே இருக்கிறதான புறஜாதிகளுடைய வழக்கங்கள் பழக்கங்கள் இவைகள் எல்லாவற்றையும் நம்மை விட்டு வெளியேற்றும்படியாக நம்ம இப்பொழுது இணைந்து ஜெபிக்க போகிறோம். ஜெபம் இல்லாமா? ஸ்தோத்திரம். புறஜாதிகளிடத்தில் காணப்படுகிறதான தீமை நிறைந்ததான எல்லா விதமான காரியங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக. புறஜாதிகளிடத்தில் காணப்படுகிறதான பொறாமை, எரிச்சல், கசப்பு, வைராக்கியங்கள் இவைகளெல்லாம் எங்களை விட்டு இயேசுவின் நாமத்தினாலே எங்களை விட்டு, எங்களுடைய குடும்பத்தை விட்டு, எங்களுடைய எல்லைகளை விட்டு வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, நீங்கள் இந்த நாளில் எங்களுடைய இருதயத்தை நீங்கள் ஆளுகை செய்யுங்க, நீங்கள் நிரப்புங்க. ஆண்டவரே, நிறைய நேரத்தில் நம்ம வெறுமை ஆக்கிட்டு அந்த இடத்த காலியாக விட்டுட்டோம். காலியாக விட்ட இடத்துல பிசாசு வந்து குடிக்கும். அப்போ வெளியேற்றப்பட வேண்டிய ஆவிகள் வெளியேற்றப்பட்டு பரிசுத்தாவினுடைய வல்லமையினாலே நம்முடைய இருதயம் நிரப்பப்பட்டிருக்குமானால் பிசாசுக்கு நம்ம இடத்துல இடமே இல்லை. தேவனுடைய வார்த்தையினால் நம்முடைய இருதயம் நிரம்பி இருக்குமானால் மற்றவங்க சொல்லுகிறதான வார்த்தைகளை கேட்டு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. டாக்டர்கள் சொல்லுகிறதான வார்த்தைகள், ரிப்போர்ட்டுகள் சொல்லுகிறதான காரியங்களை குறித்து நமக்கு எந்த விதமான கலக்கமும் வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுடைய வார்த்தை மாத்திரம் நமக்கு ஒன்று போதுமானதாக இருக்கிறது. வானமும் பூமி மாறினாலும் அவருடைய வார்த்தைகள் மாறுவதில்லை. மாறாத வார்த்தைகளினாலே தேவன் நம்மை நிரப்பும்படியாக இந்த வேளையில் நாம் ஜெபிக்க போகிறோம். பரலோக பிதாவே, உங்களுடைய வார்த்தையின் வல்லமையினாலே இந்த நாளில் நீர் எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் எங்களுடைய சபையும் நீங்கள் நிரப்பும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். தேவையில்லாத அவிசுவாசமான வார்த்தைகள், ஆண்டவரே, மருத்துவர்கள் சொன்னதான ரிப்போர்ட்டுகள், எக்ஸ்ரேகள், ஸ்கேன்கள், இதெல்லாமே எங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. காரணம், உங்களுடைய வார்த்தை எங்களுக்குள்ளே இல்லை ஆண்டவரே. அவைகள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே எங்களை விட்டு வெளியேறுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். பரிசுத்தாவியானவரை, நீங்கள் இந்த நாளில் எங்களை நிரப்பும்படியாக இப்பொழுது நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. ரபா மாமா ரதுர
துரானியா சந்தரேனியா சிஹா உரபாபாரக துரானியா சந்தரேனி மிரேகபாரா திரானியா சியாந்துரேனியா. க்ளோரி டு காட். ஹல்லேலூயா. கர்த்தர் நீர் உங்களுடைய ஆண்டவரே உங்களுடைய வல்லமையினாலே எங்களை நிரப்பும்படியாக இந்த வேளையில் நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அரணை காத்து கொள்ளும்படியாக தேவன் நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். நம்முடைய அரண் தேவனாக இருக்க வேண்டும். மற்ற மனிதர்கள் நம்புவாங்க, மற்ற மனிதர்கள் இந்த டாக்டரை போகலாம், இந்த மருந்தை நம்பலாம், அதை சொல்லலாம், இதை சொல்லலாம். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் நம்பிக்கை இயேசுவாக மாத்திரம்தான் இருக்கணும். நம்ம ஏற்கனவே ஒரு பாடின பாட்டில் என் குடும்ப மருத்துவர் நீரே. நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த பட்டணத்தில் நல்ல ஒரு பெரிய டாக்டர் இருக்கிறாருன்னு வச்சுங்க. ஒருவேளை அவன் நமக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? என் ஃபேமிலி டாக்டருங்க அப்படின்னுவோம். ஃபேமிலியே வியாதி பிடிச்ச ஃபேமிலியே பெருமையாக சொல்லுவாங்க எங்களுடைய ஃபேமிலி டாக்டர் இவங்க அப்படின்வாங்க. நம்மளுடைய ஃபேமிலி டாக்டர் யார்? ஏசப்பா தான். அவர் நம்முடைய மருத்துவராக இருக்கிறார். அவருடைய தழும்புகளாலே நாம் சுகம் பெற்றிருக்கிறோம். அவருடைய வார்த்தையின் வல்லமையினால் நமக்கு விடுதலையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதனால் நம்ம மேன்மை பாராட்டுவதற்கு எந்த உலக மனுஷனையும் நம்ம முன்வைத்து நம்ம சொல்ல தேவையில்லை. என்னுடைய ஃபேமிலி டாக்டர், என்னுடைய ஃபேமிலி லாயர், எனக்கு அவங்க இவங்க எதுவுமே தேவையில்லை. என்னுடைய ஃபேமிலிக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமுமாக இயேசு ராஜா ஒருவர் மாத்திரமே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஒருத்தர் மாத்திரம் நம்முடைய நம்பிக்கையாக இருந்தால் போதுங்க. கர்த்தர் நம்முடைய நம்பிக்கையாக இருந்து நம்ம என்ன பண்ணுவாரா? பாதுகாக்க போதுமானவராக இருக்கிறார். ஆபத்திலிருந்து விலக்கி பாதுகாக்க தேவன் போதுமானவராக இருக்கிறார். அப்போ நம்முடைய நம்பிக்கையை இந்த வேளையில் ஏசப்பாவின் மேலே நம்முடைய நம்பிக்கை நம்ம வைக்க போகிறோம். இப்போது இதில் என்ன இந்த 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 அந்த வாசிக்கிறதான இந்த வேத பகுதியிலேருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்கிறோம் அப்படின்னா, நம்முடைய இருண்ட நேரத்தில் உதவி செய்வதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். எதிரிகளினாலே எல்லாம் கொள்ளையிடப்பட்டு போயிருக்கலாம். நம்மக்கிட்ட எல்லாத்தையும் திருடிக்கிட்டு போயிருப்பான் பலவான். இப்போ நம்முடைய பொருளெல்லாம் அவங்ககிட்ட பத்திரப்பட்டு இருக்கிறது. அவன் கையிலேருந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ வன்முறையாக ஜபிக்க வேண்டும், விடாப்பிடியாக ஜபிக்க வேண்டும். இதுக்கு எவ்வளோ நாள், எத்தனை மாதம் அப்படிலாம் இல்லை. அது இழந்து போனது எல்லாத்தையும் நம்ம இடத்துல வந்து சேருகிற வரையிலும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? விடாப்பிடியாக தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்க போகிறோம். அதுதான் நம்முடைய ஜபம். அதுதான் வன்முறையான ஜபமாக இருக்கிறது. அப்போ அந்த வன்முறை ஜபத்தை செய்யும்படியாக நாம் நம்முடைய குடும்பமாக நம்மை தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த இக்கட்டான இந்த இருளான நேரத்தில் எங்களுக்கு உதவி செய்வதற்கு நீங்கள் போதுமானவராக இருக்கிறீங்க. என்னிடத்திலிருந்து திருடி செல்லப்பட்ட எல்லா நன்மைகளையும் சுகங்களையும் சொத்துக்களையும் என் எதிரியிலிருந்து கையிலிருந்து பிடுங்கி அதை என்னண்டையில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு என் தேவன் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. மற்றவங்க மந்திரம் சூனியம் அதெல்லாம் நம்பலாம். ஆனால் நாம் நம்புறதான ஒரே ஒரு நாமம் இயேசு என்றதான நாமம். ஹல்லேலூயா. அவர் தான் நம்முடைய நம்பிக்கையாக இருக்கணும். அவர் தான் நம்முடைய கோட்டையாக இருக்கணும். அவர் தான் நம்முடைய அரணாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவே அதற்காக தான் நம்மை நம்பி நம்ம கையில் ஒரு பரிசுத்தாவினுடைய வல்லமையை தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டதான தேவ ஜனங்கள் இன்று பெற்றுக்கொள்ளாதவர்களைப் போல நீங்களும் நானும் இருக்கிறோம். ஆகவே இந்த நாட்களிலே நாம் தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்க போகிறோம். இந்த வல்லமை இது உலகத்தினால் உண்டான வல்லமை அல்ல. இது உன்னதத்திலிருந்து நம்மேல் கொடுக்கப்பட்டதான ஒரு வல்லமையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமாம், இந்த வல்லமையை எங்கே பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்கள். 7-8 வசனங்களை வாசிக்கலாம் பாருங்களேன். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை. ஹல்லேலூயா. இந்த வல்லமையை எங்கே பெற்றிருக்கிறோம்? மண் பாண்டமாகிய மண்ணான சரீரத்துக்குள்ளாக தேவன் இதை நமக்குள்ளே கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வல்லமையை பெற்றுக்கொண்டதான நாம் யார் நெருக்கினாலும், எந்த பக்கம் நமக்கு ஒடுக்க வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம என்ன பண்ண போகிறது இல்லையா? ஒரு நாள் ஒடுங்கி போவதே கிடையாது, ஒரு நாள் உடஞ்சி போவதே கிடையாது. ஆனால் இன்றைக்கி சின்ன ஒரு வார்த்தை கேட்டால் போதும்,
அப்படியே சோர்வு நமக்குள்ளே வந்துடுது, ஒரு பயம் வந்துடுது. ஒரு கட்டி போல் இருக்குதுன்னு டாக்டர் சொல்லிட்டா போதும், நமக்குள்ளே கற்பனை போயிடுது. அது கேன்சர் கட்டியாக இருக்கும், அதை அடுத்த ஆப்ரேஷன் பண்ணி அதுக்கு ஐசியூவில் வச்சு நமக்கு பொட்டி செஞ்சு குழியில் கொண்டு போய் போடுற வரையில் நம்மளுடைய எண்ணங்கள் என்ன பண்ணிகிட்டே இருக்குது, அப்படியே போயிட்டே இருக்குது. இதுதான் இன்றைக்கி பிசாசனுடைய தந்திரமாக இருக்கிறது. ஆகவே நம்ம 2 கொரிந்தியரில் பாருங்கள், 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கலாம் பாருங்கள். 253ஆம் பக்கத்தில் இருக்குது 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாக இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். புரியுதுங்களா? இது இந்த வசனத்திலிருந்து நமக்கு என்ன புரியுது? நமக்கென்று போராயுதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த போராயுதங்கள் அது மாம்சத்துக்குரியவைகளாய் இல்லை, ஆவிக்குரிய ஆயுதங்களாக தேவன் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு. அவைகளால் நம்மளால் என்ன பண்ண முடியும், அரண்களை நிர்மூலமாக்கும்படி தேவ பலமுள்ளதாக இருக்கிறது. அதை கொண்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, தர்க்கங்களையும் வீணான விவாதங்கள், குடும்பத்தில் பார்த்திங்கன்னா சில நேரத்தில் தர்க்கங்கள் வந்து அது பெரிய சண்டையாக மாறி பிரிந்து போன குடும்பங்களெல்லாம் இருக்கிறது. பிரிந்து போன கணவன் மனைவி இருக்கிறாங்க, தர்க்கங்கள் தான் உண்டாகும். அந்த தர்க்கங்களை மடக்கும்படியாக தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி, அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். அப்போ நம்முடைய எண்ணத்தில் தான், நம்முடைய சிந்தையில் தான் பிசாசு ஒரு எண்ணத்தை கொண்டு வந்து வைக்கிறான். அந்த எண்ணம் தான் நம்முடைய ஜெப நேரத்தில் நம்மளை ஜெபம் பண்ண விட முடியாதபடிக்கு தடை பண்ணிக்கிட்டே இருக்குது. நல்லா தான் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்திருப்போம், அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருப்போம். ஆனால் சிந்தையில் வேறு ஒரு எண்ணம் வந்து உள்ளே உட்காந்துக்கும் பாருங்கள். அந்த எண்ணம் என்ன பண்ணும், அப்படியே டெவலப் ஆகி 2 மணி நேரம் அந்த ஸ்தோத்திரம் பண்ணி அந்நிய பாஷை பேசி 2 மணி நேரம் கழித்து அதே துக்கத்தோடையே நம்மளும் எந்திரிப்போம். நம்ம வாழ்க்கையில் அப்படி இருக்குங்களா? இல்லையா? உங்கள் சிந்தையில் எந்த எண்ணமும் வரலையா? அப்போ என்ன பண்ணணும், எண்ணம் வரும், ஆனால் அந்த எண்ணத்தை என்ன பண்ணணும் தெரியுங்களா, கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நம்ம மேலே குருவி பறவையெல்லாம் பறக்கலாம், ஆனால் அது வந்து நம்ம மூளையில் உட்காந்து கூடு கட்டி முட்டை போட்டு குஞ்சு பொறிச்சு அது டெவலப் ஆகிறதுக்கு நம்ம விடவே கூடாது. அதனால் உங்களுக்குள்ளே நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது ஒரு அவிசுவாசமான ஒரு பயம் நிறைந்த எண்ணம் உங்கள் வாழ்க்கையில் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், உடனே அதை பிடிச்சி சிறைப்பிடித்து இயேசுவின் நாமத்தினாலே உன்னை நான் கட்டி அப்புறப்படுத்துகிறேன், பொல்லாத எண்ணமே வெளியே போ அப்படின்ட்டு மறுபடியும் நம்ம நார்மல் பிஸ்னஸுக்கு வந்துடணும், நம்ம ஜபத்துக்கு வந்துடணும். இந்த மாதிரி பண்ணிதே இல்லை இல்லைங்களா? ஜபம் பண்ணுற நேரத்தில் தான் தேவையில்லாத ஏதோ ஒரு எண்ணம் வந்துடுது. ஆனால் அந்த எண்ணத்தை என்ன பண்ணணும், கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிய சொல்லுங்க, கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். நீங்களும் நானும் அந்த எண்ணத்தை கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தமாக கீழ்ப்படிய சிறைப்படுத்த தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு சம்பவத்தை நான் வாசிக்க நேர்ந்தது கடந்த வாரத்தில். ஒரு குறிப்பிட்டதான பெற்றோர்கள் அந்த அவருடைய மனைவி வந்து கர்ப்பமாக இருக்கிறாங்க. அப்போ இவங்க 2 பேரும் பொருத்தனை பண்ணுறாங்க. இந்த பிள்ளைய, வயிற்றில் இருக்கிற குழந்தைய நாங்கள் வந்து லூசிஃபருக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி, இது வெளிநாட்டில் நடந்தது. லூசிஃபருக்கு ஒப்பு கொடுத்து அதுக்கு நிறைய பலியெல்லாம் செலுத்தி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த குழந்தை பிறந்துடுச்சு, ஒரு ஆண் குழந்தை. அது 4 வயசுலேயே அதனுடைய செயல்களெல்லாம் எல்லாத்தையும் பயமுறுத்துகிற மாதிரி இருக்குது.
அவ்வளோ கொடூரமான காரியங்களை அந்த பிசாசு என்ன பண்ணிகிட்டு இருக்குது, அந்த பிள்ளையினுடைய மூலமாக செய்து கொண்டே இருக்கிறது. 20 வயசு வாலிபன் ஆன பின்னாடி பெரிய பெரிய மந்திரவாதிகள் கூட இந்த பையனை பார்த்தா பயப்படுறாங்க. அப்போ இவனுக்கு பிசாசு ஒரு வேலையை சொல்லி இவனுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்குது. நீ இந்த ஜெபம் பண்ணுற சபைகள் எல்லாத்தையும் என்ன பண்ணணும் தெரியுமா, கெடுத்து அவங்கள ஜெபத்தெல்லாம் தடை பண்ணணும். அதுதான் உன் கையில் நான் கொடுத்துருக்கிற ஒரு பெரிய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 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 மகன் அவங்க வீட்டில் சரீரத்தில் இருந்தாலும் இவன் உடம்புல இருந்து அந்த ஆவி தனியாக பிரியுமா, டிரான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ண, அப்படியே ஆவி மண்டலத்தில் ஜெபிக்கிறதான அந்த சபைகளுக்குள்ள குழப்பத்தையும் ஒற்றுமை இல்லாத காரியத்தையும், திடீர்னு நல்லா இருப்பாங்க 2 பேரும் திடீர்னு விசுவாசிக்கு சண்டை போட்டுக்குவாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஊழியக்காரருக்கும் விசுவாசிகளுக்கும் ஒரு சண்டை வந்துடும். நாங்கள் வரமாட்டோம், நாங்கள் போகிறோம் அப்படின்வாங்க. இப்படியெல்லாம் ரொம்ப பெரிய பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் பொழுது இப்போ இந்த ஊழியக்காரனால் ஜெபிக்கிறதான தேவனுடைய மனிதன் அப்போ அவருக்கு சொல்கிறாரு, நீ ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் போடு அப்படின்னாரு. உடனே இவர் ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் போட்டு சபையாக இரவும் பகலும் ஜெபிக்கிறாங்க. மாறி 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 ஜெபித்து கொண்டே இருக்கிறாங்க. இப்போ ஒரு முறை இந்த சபையை தாக்கும்படியாக பெரிய இடத்துலேருந்து இவனுக்கு ஒரு உத்தரவு வருது. இந்த சபையில் ரொம்ப ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, நீ போய் அவங்க ஜெபத்தை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி. இதுவும் மேலே உள்ள நுழையலான்னு பார்க்குது, உள்ள நுழைய முடியல. கடைசியாக இவன் அந்த ஹால்டருக்கு முன்னாடி விழுந்துறான், சரீரத்தோடு விழுந்துறான். சரீரம் வீட்டில் இருந்தது, இவன் ஆவி மண்டலத்தில் தான் இருந்தான். ஆனால் எப்படி அந்த சரீரத்தோடு இவன் இணைக்கப்பட்டான், இந்த ஆலயத்துக்குள்ளே விழுந்தான்னு தெரியல. ஊழியக்கார கண்ணை மூடி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஆண்டவர் சொல்கிறார், கண்ணை திறந்து பாரு, உனக்கு முன்னாடி விரோதி இருக்கிறான் அப்படின்னு. கண்ணை திறந்து பார்த்தா இவன் அப்படியே நசுங்கி போனதான ஒரு சுருங்கி போனதான ஒரு சட்டையை போல் அப்படியே நொய்ந்து போய் கிடக்கிறான். அதுக்கப்புறம் இவர் ஜெபம் பண்ணுறார். ஜெபம் பண்ணி அந்த அசுத்தாவியை வெளியேற்றுகிறார். இவங்க எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணி அந்த குறிப்பிட்ட மனிதனுக்கு ஒரு விடுதலையை கொடுக்குறாங்க. அப்புறம் அந்த மனிதன் மூலமாக இன்றைக்கு பெரிய ஒரு சுவிசேஷகராக அந்த மனிதன் வெளிநாட்டில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். சரிங்களா? அதுக்கப்புறம் அவர் ஒரு சாட்சி சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் முதலாவது அந்த பாஸ்டர் சொல்கிறாரு, உங்களுடைய சபையில் இன்னும் அதிகமாக ஜெபிக்க சொல்லுங்கள் அப்படின்றார். உங்களுடைய ஜெபந்தான் என்னை இந்த இடத்துக்குள்ளே கொண்டு வந்தது. சரீரத்திலிருந்து நான் ஆவி மண்டலத்தில் இருந்தேன், ஆனால் எப்படி என் சரீரத்தில் போய் சேர்ந்தேன், மறுபடியும் எப்படி இங்கே விழுந்தேன்னு எனக்கு தெரியல. நீங்கள் பண்ணதான ஜெபம். அதுக்கப்புறம் அந்த மனுஷன் சொல்கிறாரு, நீங்கள் பார்க்கறதான அந்த மேலே ஒரு கருத்த ஒரு கம்பளி போற்றினது போல ஒரு காரியம் இருக்கிறது. அது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய ஜெபம் அந்த கம்பளி போல கருத்து போனதான அந்த இடத்துல போய் அப்படியே போயிட்டு வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தால் அந்த கருத்தை அந்த கம்பளி போன்ற அந்த இடத்துல ஒரு உடைப்பு உண்டாகி உங்களுடைய ஜெபம் மேலே போகும். ஆனால் உங்களுடைய ஜெபத்தை தடை பண்ணும்படியாக இப்படி நீங்கள் ரொம்ப அதிகமாக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது மேலே இருக்கிற பிசாசு சொல்லுவானா, அவன் ரொம்ப ஜெபம் பண்ணுறான், அவன் ஜெபத்தை கெடுக்கும்படியாக எதையாவது ஒன்று பண்ண அப்படின்வானா. உடனே இந்த கீழே ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறவருடைய ஃபோன் ரிங் ஆகும். ஹலோ அப்படின்னு இங்கே கட் ஆகிடும். இல்லைன்னா அப்போ தான் பசிக்கிற மாதிரி இருக்கும். போய் சமைக்கட்டில் போய் ஏதாவது உபவாசத்தோடு ஜெபம் பண்ணுறவர் இல்லையா, சரி கொஞ்சம் தண்ணி தான் குடிக்கலான்னு போனால் அங்கே ஏதாவது அம்மா வறுத்து வச்சுக்கிற அது இது ஏதாவது ஒன்று இருக்கும், எடுத்து ஒன்று வாயில் போட்டுக்கிறது. கம்ப்ளீட்டாக போயிடுச்சு, க்ளோஸ் ஆகிடுச்சு. திருப்பி உட்காந்து ஜெபம் பண்ணிங்கன்னா மறுபடியும் பழசுலேருந்து ஆரம்பிக்கணும். இப்படி தான் உங்களுடைய ஜெபத்தை பிசாசு தடை பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு. அப்போ பாருங்கள், நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லி ஜெப நேரத்தில் நம்மளை முழுசுமாக அர்ப்பணித்து, என்ன தான் தலை போனாலும் சரி, என்ன தான் ஃபோன் அடித்தாலும் சரி, என்ன தான் கதவை தட்டிக்கிட்டு இருந்தாலும் சரி, கர்த்தாவே உங்கள் சமூகத்தில் நான் ஜெபிக்கிறேன், ஜெபிக்கும்படியாக நான் அர்ப்பணிச்சிருக்கிறேன். இதுக்கு அர்ப்பணிக்கிறதான காரியம் மிகவும் அவசியமாக இருக்கிறது. இல்லைன்னு சொன்னால் பிசாசு நம்முடைய ஜெப நேரத்தில் இவ்விதமான தடைகளை ஏற்படுத்தி கொண்டே இருப்பான். ஜெபிக்கிறவர்களை பிசாசால ஒரு நாள் எதுவும் செய்ய முடியாது. ஜெபிக்கிறவங்க தேசத்தை ஆள முடியும். தேசத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க தேவன் போதுமானவராக இருக்கிறார். தேசத்தில் எழுப்புதல் வர வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும்
இடைவிடாமல் ஜெபித்து கொண்டே இருக்கணும். அந்த ஜெபத்தில் எந்த விதமான தடையும் வரவே கூடாது. அதனால் ஜெபம் பண்ணுற நேரத்தில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை, குறிப்பிட்ட இடத்த நீங்கள் ஒதுக்கி கொள்ளுங்க. அந்த இடத்துல நீங்கள் 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ நீங்கள் அதிகமாக ஜெபம் பண்ணலாம். நடுவில் யார் என்ன சொன்னாலும் சரி, உயிரே போகுதுன்னு பக்கத்தில் ஒருத்தன் கத்திக்கிட்டு இருந்தாலும் சரி, நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து தான் பார்ப்பேன்னு சொல்லி நம்ம தேவ சமூகத்தில் நம்ம உட்கார்ந்திருந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு விடுதலையை தர போதுமானவராக இருக்கிறார். இதுதான் நம்முடைய எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள்ளாக சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். அந்த வசனத்தை நம்ம இன்னொரு தடவை சொல்லலாமா? நம்ம மறுபடியும் வாசிக்கலாமா? 4:5 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கேற்ற நமக்கு மேலே வான மண்டலங்களில் பொல்லாத ஆவியின் சேனைகள் நம்ம வீட்டையே பார்த்துக்கிட்டே இருக்குது. கர்த்தருடைய வீட்டின் மேலே சத்துரு கழுகு போல பறந்து கொண்டு இருக்கிறான். தேவனுடைய வார்த்தை சொல்லுது. சத்துரு எப்படி இருக்கான்? கழுகு போல பறந்துக்கிட்டே இருக்கான். எங்கே? தேவ பிள்ளைகளுடைய வீட்டிற்கு மேலே. நான் அடிக்கடி சொல்லுவேன், சாதாரணமான வீட்டுக்கு ஒரு பேயின்னா நம்மளுடைய வீட்டில் ஓட்டுக்கு ஒரு பிசாசு இருக்கும். நம்மளை எப்படியாச்சும் கீழே தள்ளணும், எப்படியாச்சும் நம்முடைய ஜெபத்தை தடை பண்ணணும்னு சொல்லி கங்கணம் கட்டி கொண்டு அது இருக்கிறது. அது என்ன பண்ணும்? முதலாவது அது டியூட்டி போட்டு, அது டைம் டேபிள் போட்டு அது பண்ணிகிட்டே இருக்கும். அந்த குறிப்பிட்ட டைம் முடியும் பொழுது அடுத்த ஒருத்தன் வந்து சார்ஜ் எடுத்துக்குவான். இவன் போய் கீழே போய் இவன் ரெஃப்ரெஷ் பண்ணுவான். அந்த இடத்துல அதை தடையில்லாதபடிக்கிற அந்த செயின் ப்ரேயர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இன்றைக்கி நிறைய செயின் ஃபாஸ்டிங் ப்ரேயர் வச்சுருந்தாலும் அந்த செயின் ஃபாஸ்டிங் ப்ரேயர்லேயும் நமக்கு முறிக்கும்படியாக தண்ணி தாக எடுக்கும். எதையாவது சாப்பிட்லாமான்னு யோசிப்போம். யாராவது வந்து கூப்பிடுவாங்க, ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. ஆனால் நம்ம இருக்கிறது என்ன ஃபாஸ்டிங்கு? செயின் ஃபாஸ்டிங்கு இல்லை. தேவ சமூகத்தில் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணாலும், இயேசு கிறிஸ்துவே அந்த வார்த்தையை சொல்கிறார் இல்லைங்களா? 1 மணி நேரமாவது நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்கணுமே சொல்கிறா இல்லையா? அதனால் கரெக்டாக 1 மணி நேரம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. அந்த 1 மணி நேரத்தில் எல்லா காரியங்களையும் நீங்கள் உங்களை விட்டு தடை பண்ணி வச்சுடுங்க. குறிப்பிட்ட காரியத்துக்காக அந்த ஜெப நேரத்தில் நம்முடைய சிந்தைகளுக்குள்ளே எண்ணத்துக்குள்ளற தேவையில்லாத எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். உடனே அதை என்ன பண்ணணும்? சிறைப்பிடித்து இயேசுவின் நாமத்தினால அதை கட்டி அப்புறப்படுத்திட்டு நம்ம மறுபடியும் பழைய வேலைக்கு வந்துடணும். பழைய வேலைன்னா ஜெபிக்கிறதான வேலை. இதுதான் இன்றைக்கி நம்ம இந்த நாளில் ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம். நம்முடைய இருளான நேரத்தில் நமக்கு உதவி செய்வதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். அவர் சர்வ வல்லவர். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் எதுவுமே கிடையாது. நம்ம பண்ண ஜெபம் இன்னும் பதிலே வரலையேன்னு நினைக்காதீங்க. எவ்வளோ மாதமாக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன்னு நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் பண்ண ஜெபத்துக்கு நிச்சயமாகவே கர்த்தர் விடுதலையை தர போதுமானவராக இருக்கிறார். நம்ம பண்ண ஜெபம் நடுவில் உடஞ்சி போயிடுச்சு. 1 மாதமாக 1 வருஷமாக ஜெபம் பண்ணியிருக்கலாம். ஆனால் 10 நிமிஷம் கூட நம்முடைய ஜெபம் இல்லை. நம்ம நினைக்கிறோம் 1 வருஷமாக 2 வருஷமாக ஜெபம் பண்ணுறோன்னு. நடுவில் தான் இங்கே பிசாசு வந்து நம்மளை அவனுடைய வேலைக்கு இழுத்துட்டு போயிடுறான் இல்லையா? அதை யோசி, இதை யோசி, அப்படி பாரு, இப்படி பாருன்னு. ஆனால் நம்முடைய ஜெபம் என்ன ஆகிடுது? கட்டாயிடுது. தேவனிடத்தில் நம்ம விரும்புகிற காரியத்தை பெற முடியல. ஆனால் நம்முடைய வாஞ்சி விருப்பத்தை நிறைவேற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். அவன் நம்ம இடத்துலேருந்து உரிந்து போட்டிருந்தாலும் கர்த்தர் ஒரு புதிய அபிஷேகத்தின் வல்லமையை நமக்குள்ளே கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் அவர்கிட்ட சொல்லுவான், ஆண்டவரே என்னுடைய ட்ரெஸ்ஸு, பழைய ட்ரெஸ்ஸு கோடு கோடாக போட்டு பல வருடமாக இருந்துச்சு. அது எல்லாத்தையும் என்னுடைய சகோதரர்கள் என்ன பண்ணாங்க? உறிஞ்சி போட்டுட்டு என்னை குழியில் தூக்கி போட்டுட்டாங்க. இப்போ குழியில் இருக்கிறேன், இருளில் இருக்கிறேன். என் இருளை வெளிச்சமாக்க உங்களால் முடியும் ஆண்டவரே.
என் இருளை வெளிச்சமாக்குகிற கர்த்தாவே, உங்கள் கையில் எங்கள் குடும்பத்தை நாங்கள் அர்ப்பணிச்சிடுறோம். எங்களுடைய தொழிலை நான் அர்ப்பணிச்சிடுறேன். என் சந்ததியை நான் அர்ப்பணிச்சிடுறேன். என் சரீரத்தை நான் ஒப்பு கொடுத்துட்றேன். என்னை மறுபடியுமாக உயிர்ப்பீங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம் தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் அவர் அற்புதங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். இதற்கு அடுத்ததாக ஒரு முக்கியமான ஒரு தேவை நம்முடைய விசுவாசம் தான் தேவை. விசுவாசத்தின்படி நம் தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஜெப நேரத்தை அவர் ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். ஹல்லேலூயா. வேதத்தில் எத்தனையோ பேர் இப்படி பலவீனமானவங்களாக தான் இருந்தாங்கங்க. ஆனால் அந்த பலவீனமானவங்களை கர்த்தர் மாற்றினார். ஆபிரகாமை சாராயையும் கர்த்தர் விசுவாசத்திலே வளரச் செய்தார். குழந்தை பெற முடியாத வயது இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசத்தை கொடுத்து பிள்ளையை பெற்றெடுக்க தேவன் உதவி செய்தார். யாக்கோபு அவனுடைய சகோதரர் ஏசா மிகவும் கொடூரமானவன். அவங்ககிட்ட வந்து ஆசீர்வாதங்களெல்லாம் இவன் திருடிக்கிட்டாரு. அதனால் பழி வாங்கணுன்ற எண்ணத்தோடையே அவரை பழி வாங்கும்படியாக புறப்பட்டு வந்தாலும் அந்த ஏசாவுடைய கண்களில் கர்த்தர் கிருபை கிடைக்க செய்தார். யாக்கோபுக்கு உதவியாக ஏசாவை மாற்றினார். அதே தேவன் தான் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எதிராக எவ்வளோ பெரிய பலவான், எவ்வளோ பெரியவங்களாக இருக்கலாம், பெரிய பணக்காரங்களாக இருக்கலாம், அசைக்க முடியாத இடத்துல இருக்கலாம், பெரிய அரசியல் பலம் இழந்தவர்களாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் அவர்களெல்லாம் மாற்றுவார் நமக்காக. ஹல்லேலூயா. அதனால் நாம் இந்த நாட்களில் தேவனை நம்பி நம்ம தேவ கரத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். பேச முடியாதவனாக இருந்ததான மோசையை கொண்டு கர்த்தர் பேசினார். பார்வோனிடத்தில் பேசி அவனை வெளியே கொண்டு வந்தார். மறுதளித்ததான பேதுருவை கர்த்தர் வல்லமையுள்ள ஒரு ஊழியக்காரனாக மாற்றி அவன் ஒரே பிரசங்கத்தில் எவ்வளோ பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அதுக்கு முன்னாடி இயேசுவே தெரியாதுன்னு சொன்னார். மறுதளித்து கொண்டிருந்ததான அவரை கர்த்தர் மறுபடியுமாக உருவாக்கினதான தேவனாக இருக்கிறார். இதற்கு தேவை தேவனை நம்பும்படி நாம் உலகத்தோடு ஒத்து போகக்கூடாது. உலகத்தோடு ஒத்து போகக்கூடாது. நோ காம்ப்ரமைஸ். எதற்குமே நம்ம தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதில் நிலைத்திருப்போம். இவங்க என்ன நினைப்பாங்களோ அது நினைப்பாங்களோ, இது பெறுவாங்களோ இது தருவாங்களோ தரமா, அதெல்லாம் வேண்டாம். அவங்க தந்தாலும் தரலனாலும் நான் தேவனுக்காக நான் சாட்சியாக இருப்பேன். ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு சங்கர் அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த நடந்த ஒரு பெரிய தீ விபத்து, அதுக்கு காரணமாக இருந்தவங்க அவங்கக்கிட்ட வேலை செஞ்சிருந்த பசங்க தான் பண்ணிட்டாங்க. அப்போது இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு போயிருக்கிறது. அப்போது அந்த சொன்னரான், நீ பொய் சொல்லலாமில்ல, அது ஆகலாம் இதாகலான்னு சொல்லி இப்படி நெருப்பு பிடிச்சிக்கிச்சின்னு சொல்லி காரணமெல்லாம் அந்த வக்கீல் வந்து சொல்கிறாரு. ஆனால் சங்கர் சொல்கிறார், நான் இதற்காக பொய் சொல்லவே மாட்டேன், வந்தாலும் சரி வரலனாலும் சரி கர்த்தருடைய கையில் கொடுத்துருக்குறேன், நான் உண்மையை தான் பேசுவேன்னு சொல்லி எழுதி கொடுத்துருக்கிறாரு. கர்த்தர் நிச்சயமாகவே நல்ல காரியங்களை காண செய்வார். ஹல்லேலூயா. அப்போது எதுவாக இருந்தாலும் சரி நாம் எதற்குமே நம்ம ஒத்து போகக்கூடாது. அதனால் எவ்வளோ நஷ்டம் வந்தாலும் சரி, எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, நான் ஒத்து போக மாட்டேன். என் தேவனுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்? நிலையாக நிற்பேன் அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்தில் காத்திருப்போம். தேவனுடைய வல்லமையினால் நிரம்பவும் நம்மை முழுவதுமாக மண்ணான சரீரத்தில் அவர் பொக்கிஷமாக வைத்திருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவராலே எப்போதும் நிரம்பி இருக்கும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, தேவனை நீங்கள் எனக்கு எதற்காக எனக்கு இந்த குடும்பத்தை கொடுத்தீங்க, எனக்காக எதற்காக இந்த பிள்ளைகளை கொடுத்தீங்க, அந்த நோக்கத்தில் நான் இந்த பிள்ளையை வளர்க்கணும் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி கணவனும் மனைவியுமாக இணைந்து அந்த குழந்தையின் மேலே உங்களுடைய கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த குழந்தை நீங்கள் கொடுத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, அந்த நோக்கத்தின்படி இந்த பிள்ளையை வளர்ப்பதற்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்கள். உங்களுடைய குடும்பத்தில் உங்கள் வீட்டில் நீங்கள் இருந்து ஜெபம் பண்ணுங்க. கணவன் மனைவியுமா இணைந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எந்த நோக்கத்திற்காக இந்த வீட்டை கொடுத்தீங்களோ, இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்களோ, இல்லைன்னா உங்கள் வீட்டில் ஒரு புதுசாக ஒரு கார் வாங்குறீங்க, இல்லை ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறீங்கன்னு வச்சிங்க, அந்த ஃப்ரிட்ஜ் மேலே கையை வச்சு ஆண்டவரே, உங்களுடைய நோக்கம் உங்களுடைய சித்தம் இதன் மூலமாக நிறைவேறட்டும் ஆண்டவரே.
உங்கள் எல்லாம் இயேசுவின் ரத்தத்துக்குள்ளே ஒப்பு கொடுத்து தேவனுடைய சித்தம் மாத்திரம் என் வாழ்க்கைக்குள்ளே, என் எல்லைகளுக்குள்ளே நடக்கட்டும். உங்களுக்கு விருப்பமில்லாத எந்த ஒரு காரியமும் எங்கள் வாழ்க்கையில் வேண்டாம் ஆண்டவரேன்னு சொல்லி தேவனுடைய திட்டத்தை நாம் அறிந்து கொண்டு ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அடுத்ததாக தேவனுடைய திட்டம் நம்ம மூலமாக நிறைவேறும்படியாக நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரை, நீங்கள் விரும்பினதான அந்த திட்டம் எங்கள் வாழ்க்கையில் நடக்கட்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. ஏன்னா தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது நமக்கு எதிர்த்து நிற்க யாராலும் முடியாது. ஒரு வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், 216வது பக்கத்தில் இருக்குது. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? தேவன் நம்ம பக்கத்தில் இருந்துட்டா போதுங்க. இந்த உலகமே எதிர்த்தாலும் சரி, நம்மளை யாராலையும் எதிர்த்து நிற்க முடியாது. யாராலையும் தீமை செய்யவும் முடியவே முடியாது. ஹல்லேலூயா. அடுத்ததா தேவனுடைய சமாதானத்தை தேவன் நமக்கு வைத்து போயிருக்கிறார். அந்த சமாதானத்தினால் நம்முடைய இருதயம் நிரப்பப்படும் பொழுது நம்ம ஒரு நாளும் பதறி போக மாட்டோம், பயப்படவும் மாட்டோம். அந்த பிரச்சனை நேரத்தில் நமக்கு பயமும் பதட்டமும் வருவதற்கு காரணம் நமக்குள்ளே இருக்கிறதான சமாதானத்தை பிசாசு என்ன பண்ணிட்டான்? திருடிட்டான். அதனால் தேவ சமூகத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய சமாதானத்தினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். அந்த நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், 24ஆம் வசனம் பாருங்கள். 309ஆம் பக்கத்தில் இருக்க நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரைக்கும் அபியேசரின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கிறது. யெகோவா ஷாலோம்னு என்ன அர்த்தம்? சமாதானம். அவனுக்கு ஒரு வெற்றியை கொடுத்தார் தேவன். அதே தேவன் தான் இந்த நாளிலே நமக்கு ஒரு வெற்றியை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். இதற்கு நமக்கு விசுவாசம் தேவைப்படுகிறது. இந்த நாளில் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் இந்த இருண்ட நேரத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலையை தந்து நம்முடைய வாழ்க்கையை வெளிச்சமாக மாற்ற போதுமானவராக இருக்கிறார். நம் யாவரும் எழுந்து நின்று தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் நீங்கள் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான அந்த இருளை நீங்கள் வெளிச்சமாய் மாற்றுவதற்காக நன்றி. எங்களுக்குரிய விசுவாசத்தை, எங்களுக்குரிய சமாதானத்தை நீங்கள் கொடுங்க ஆண்டவரே. நாங்கள் எதற்காகவும் யாரோடையும் நாங்கள் ஒத்து போவது இல்லை ஆண்டவரே. இதுவரை நாங்கள் ஒத்து போனோம், அதனால் நாங்கள் இழந்து போயிட்டோம். ஆனால் நாங்கள் இழந்து போனது எல்லாத்தையும் மறுபடியுமாய் திருப்பி தர கர்த்தர் போதுமானவராக இருக்கிறீர். எங்கள் மேலிருந்து சத்துருவினால் ஆண்டவரை பிடுங்கி வீசப்பட்டதான தேவனுடைய அந்த அந்த வரங்கள் வல்லமைகள் எல்லாம் மறுபடியுமாய் எங்கள் மேல் இரட்டத்தனையாய் பெருகும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யோபுடைய கையிலிருந்து அவன் எல்லா ஆசீர்வாதங்களையும் சொத்துக்களெல்லாம் பிடுங்கினான். ஆனால் பிடுங்கினதான அந்த சொத்துக்கள் மறுபடியுமாக இரட்டத்தனையாய் வந்தது. நம்முடைய வாழ்க்கையில் இழந்து போன எல்லா நன்மைகளையும் இரட்டத்தனையாய் அல்ல, 1000 மடங்கு நமக்கு திருப்பி தர தேவன் போதுமானவராக இருக்கிறார். அவருடைய நாமத்தை நம்புவோம். ஆண்டவரே, உங்களுடைய நாமத்தை நம்பி இருக்கிற இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இழந்து போனதான எல்லா காரியங்களையும் 1000 மடங்கு ஆசீர்வாதத்தோடு அவனுக்கு கொடுக்க நீங்கள் போதுமானவராக இருப்பதற்காக நன்றி. உங்களுடைய பலத்த கரத்திற்குள்ளாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் தாமே தொடர்ந்து நடத்துவீராக. இதன் மூலமாய் வருகிற எல்லா மகிமையும் கனத்தையும் இயேசு ராஜா ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவருடைய காவலும் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.